ஹாய். இன்னைக்கு பேன் சைக்கிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி பேச போகிறேன். இட்ஸ் அ ஃபிலாசபி. ரொம்ப காலமாக பேசப்படுற ஒரு ஃபிலாசபி. பிளேட்டோலேருந்து ஆரம்பித்து நிறைய ஃபிலாசபர்ஸ் வந்து ஏதோ ஒரு வகையில் பேன் சைக்கிசம் பற்றி பேசியிருக்காங்க. பேன் சைக்கிசம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆல் மேட்டர் ஹேஸ் சம் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது எல்லா பருப்பொருளுக்கும் ஏதோ ஒரு அளவில் ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது. இது நமக்கு ரொம்ப இன்சேனாக இருக்கும். பிகாஸ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற சொல்ல நம்ம எப்போவுமே எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு உயிரோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அது கூட ஒரு ஹையர் ஆர்கானிசம், ஹியூமன்ஸ். நம்ம எப்போவுமே ஹியூமன் சென்ட்ரிக்காக தானே திங்க் பண்ணுவோம். நமக்கு தான் கான்ஷியஸ்னஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நினைப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம தான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு நினைப்போம். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம பெட் அனிமல்ஸ்க்கு நிச்சயமாக ஏதோ கொஞ்சம் கான்ஷியஸ்னஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தாண்டி அப்புறம் பூச்சி புழுக்கெல்லாம் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு கூட ஒத்துக்குவோம். அப்படியே அதே லாஜிக்கை இழுத்துட்டு போய் பாக்டீரியாவுக்கு கான்ஷியஸ்னஸ் இருக்கா, ஒரே ஒரு செல் உள்ள ஒரு யூனிசெல்லில் பாக்டீரியாவுக்கு அப்படின்னா அங்கே கூட இருக்குன்னு தானே சொல்லணும். பிகாஸ் அது தன்னை காத்துக்கொள்ளுது, தனக்கு உணவு தேவைன்ற போது அதை தேடிக்கொள்ளுதுன்னா என்ன, உணவு அந்த பக்கமாக வரும்போது அது செல் வால்ஸை பிரித்து அதை உள்வாங்கிக்குது கரெக்டாக. மற்ற பொருள்களை நிராகரிச்சிடும். உணவுன்னு அதுக்கு எது தேவையோ அதை மட்டும் அது உள் வாங்கிக்கும். அதே மாதிரி ஒரு தற்காப்புக்காக சில பல விஷயங்கள் செய்து அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடக்கிறனால அது கூட ஒரு சின்ன லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு நம்ம எப்படியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். பட் உயிரற்ற பொருள்கள் மாலிக்யூல்ஸ் லெவலுக்கு இல்லை ஆட்டம் லெவலுக்கு, ஸோ அணுக்களால் ஆனது தானே எல்லா பருப்பொருளும். ஸோ ஆட்டம் லெவலில் வந்து கான்ஷியஸ்னஸ் இருக்குதுன்னு எப்படி நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியும்? இங்கே இதை எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் உதவுற ஒரு கான்செப்ட் என்னென்னா, சப்ஜெக்டிவ் கான்ஷியஸ்னஸ், ஆக்சஸ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. சப்ஜெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது வந்து நமக்குள்ளே ஏற்படுற ஒரு உணர்வு இருக்குது இல்லையா. ஒரு கலரை பார்த்தோன்னா அது நம்ம கண்ணில் போயிட்டு படுது, சில ரியாக்ஷன்ஸ்